ஃபெடரல் பேங்க்ல வந்து பிளாக்ஸ்டோன் நிறுவனம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கான பிளான் வந்து இறங்கியிருக்காங்க. அதுக்கான ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வந்து ஃபெடரல் பேங்க் சைட்ல இருந்து கிடைச்சிருச்சு. 6197 கோடி ரூபாய்க்கு வந்து இங்க ஷேர் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அவ்வளவு அமௌண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போறாங்க பிளாக்ஸ்டோன் நிறுவனம். அதுக்கான ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் வந்து ஃபெடரல் பேங்க் கிட்ட இருந்து கிடைச்சிருச்சு. சோ இப்ப பிளாக்ஸ்டோன் நிறுவனம் எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வாரண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபெடரல் பேங்க் நிறுவனம் வந்து வாரண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அது வந்து லேட்டரான் பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து மாத்தப்படும். ஸோ இதுல ஏசியா டூ டாப்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு ஹோல்டிங்ஸ் மூலமா தான் இந்த கம்பெனில ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க பிளாக்ஸ்டோன் நிறுவனம். ஸோ இது இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க கிட்ட டோட்டல் ஆஃப் தி ஸ்டேக் வந்து இருக்கிறது 9.99% வந்து இருக்கும். அதாவது 10% கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். ஸோ இவங்க 10% வந்து ஓன் பண்றாங்களா, அப்படி இருக்கும்போது இவங்களால ஒரு நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரைட்ஸ்மே எங்க பிளாக்ஸ்டோன் நிறுவனத்துக்கிட்ட வந்து கிடைச்சிரும். இந்த கம்பெனி மினிமமா 5% ஸ்டேக் வந்து வச்சிருக்க வரைக்குமே இவங்களால ஒரு நான் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இங்க அப்பாயின்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஏற்கனவே இந்த கம்பெனில வேலை செய்யற எக்ஸிகூட்டிவ்ஸோட அந்த காம்பன்சேஷன் எல்லாமே வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. எம்டியான கேவிஎஸ் மன்னனுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து பண்ணிட்டாங்க. அந்த இடியில இருக்க ஆஷ் டுகாருக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சேஞ்சஸ் எல்லாமே பண்ணிட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் வந்து கொடுப்பாங்க, அதான் சேலரி போனஸ் எல்லாமே வந்து கொடுப்பாங்க. அதுமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ எஃபெக்டிவ்ல தான் வந்து இருக்கு. ஸோ இப்போ ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா வருது. பிளாக்ஸ்டோன் வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. நம்ம ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சா வந்து பார்க்கும்போது 200 கீழே கொஞ்சம் பெட்டரான பிரைஸா இருந்துச்சு. இப்போ 240 கிட்ட வந்து ட்ரேட் ஆகுது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்டா வந்து ஆயிடுச்சு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து நேத்து மார்க்கெட்ல அதிகமா ஏறிச்சு. 40 ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப டச் ஆயிருச்சு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து MCLR ரேட்னு ஒன்னு இருக்கு. அது வந்து எஃபெக்டிவா நவம்பர் 20ஆம் தேதியில இருந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து வரப்போகுது. இந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட் வந்து இந்த ஷேர் ஏத்திட்டாங்க. சோ இன்னைக்கு தான் அந்த எஃபெக்டிவ்ல வந்து வரப்போகுது. இது என்னன்னு சிம்பிளா சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட் பேஸ்டு லெண்டிங் ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரு FD, RD அண்ட் நம்ம இந்த மாதிரி டெபாசிட்ஸ் என்ன வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நமக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க அப்படின்னா இவங்க லென் பண்ணும்போது அந்த அமௌண்ட் வச்சு லென் பண்ணுவாங்கல்ல, அது வந்து ஒரு 10% பண்ணாங்க அப்படின்னா தான் ஒரு 3% வந்து மார்ஜின் வந்து இருக்கும். ஸோ அதுதான் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நமக்கு வந்து ரிப்ளிகேட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இவங்க எவ்வளவு வந்து லோன் கொடுக்கணும் அப்படின்றத வந்து டிசைட் பண்றதா இந்த ரேட்ஸ்ன்றது. ஓவர் நைட் லெண்டிங்கா இருந்தா 8.15%, 1 மந்த்க்கான லெண்டிங்க்கு வந்து 8.60%, அண்ட் தென் 3 இயர்ஸ் 6 மந்த் அண்ட் தென் 1 இயருக்கு மேல போகுது அப்படின்னும் போது 9 வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து இருக்கும். ஸோ இவங்களால 9% கீழே வந்து பாத்தீங்கன்னா லோனே வந்து தர முடியாது. அதுக்கு மேலதான் வந்து லோன் வந்து தர முடியும். ஸோ இந்த டியூரேஷன் வந்து இவங்க லோன் எடுக்கிறாங்க அப்படின்னும் போது இது வந்து ஒரு மந்த் வந்து பாத்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ புது லோன்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு வந்து இதுதான் எஃபெக்டிவான ரேட். ஸோ இது கீழே வந்து பாத்தீங்கன்னா தர மாட்டாங்க. ஏற்கனவே கொடுத்துருக்க லோன்ஸ் எல்லாத்துக்குமே 1 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிவிஷன் டேட் வந்து இருக்கும். அந்த ரிவிஷன் டேட் அப்ப இந்த ரேட்ஸ் கீழே வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ இப்படிதான் இந்த MCLR வந்து ஆக்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து சவுத் இந்தியன் பேங்க் ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ஆஸ் இன்வெஸ்டர் நம்ம பார்க்கும்போது இந்த கம்பெனி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினை ஈஸியா வந்து மெயின்டைன் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிரான்ஸ்பரன்சியா நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க FD வந்து தராங்க, இவ்வளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்க லோனுக்கு வந்து தராங்க. ஸோ நடுவில் இருக்க மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆகும் போது நம்ம கண்ணு முன்னாடி தெரிய ரீசனால இது ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச்சுக்கு ஒரு பெரிய பிளஸா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஷேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா புக் வேல்யூ கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இந்த டைம்ல கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் தான் இருக்கு. இது ஓவர் பிரைஸ்டா ஆயிடுச்சு அப்படின்னும் போது கண்டிப்பா நோட் பண்ணுவோம். HCL டெக்னாலஜிஸ் கம்பெனியுமே நேத்து மார்க்கெட்ல 4% வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க வெஸ்டர்ன் கனடால இவங்களோட பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க. இங்க கல்கரின்னு சொல்லிட்டு அல்பர்டால ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க வந்து இவங்களோட புது ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா செட்டப் வந்து பண்றாங்க. சோ இந்த ஆபீஸ் எதுக்காக அங்க செட்டப் பண்றாங்க அந்த நோட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்க வந்து எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய இருக்கு. அதாவது ஸ்கூல் அண்ட் தென் காலேஜஸ் வந்து இருக்கு, அண்ட் தென் இங்க கவர்மெண்ட் பாடிஸ் இருக்கு, அண்ட் தென் IT கம்பெனிஸ்மே வந்து இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே இந்த HCL டெக்கோட அந்த AI கொலாபரேஷன் வந்து எடுத்துப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்டைஸ் வந்து எடுத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து AI லெட் இன்னோவேஷனா இருக்கலாம், டெக்னாலஜி கொலாபரேஷன்ஸா இருக்கலாம், இன்னோவேஷன்ஸா இருக்கலாம், இல்ல அப்படின்னா டிஜிட்டல் கொலாபரேஷனா இருக்கலாம், இல்ல டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்ட்னர்ஷிப்ஸா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கும். ஸோ இவங்களோட அந்த ஒரு எக்ஸ்பர்டைஸ் வந்து இங்க இருக்க கம்பெனிஸ் எல்லாம் ஈஸியா ஆக்சசபிள் பண்ண முடியும் அந்த இடத்துல ஆஃபீஸ் வந்து போட்ட ரீசனால. ஸோ இது வந்து கனடா பிரசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. இந்த ஒரு ரீசனா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேரை ஏற்றி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஷேர் வந்து பார்க்கும்போது PE வந்து 26 வந்து இருக்கு. இப்போ இந்த ஷேர் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருந்துச்சு. இப்போ கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நம்ம விப்ரோ அண்ட் தென் இங்க இன்ஃபோசிஸ்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட்ல ஏறிடுச்சு. ஸோ அதனால நம்ம விப்ரோ மட்டும் நம்ம சைலண்டா கன்சிடர் பண்ணுவோம். இந்த ஷேர்ஸ் எல்லாமே ஒரு மார்க்கெட்ல திரும்ப ஏற ஆரம்பிச்ச ரீசனால நேத்து மார்க்கெட்டுமே சூப்பரா வந்து ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் அந்த ட்ரேடில் வந்து சும்மா முடிஞ்சிடும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட் வந்து ஏற்றிருக்காங்க. பியூஷ் கோயல் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா இந்தியாவுக்கு யூஎஸ்க்கும் நடுவில் நடக்க போற அந்த ட்ரேடில் வந்து கொஞ்சம் சுமூகமாவே வந்து முடிஞ்சிடும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரியான அந்த நோட்ல வந்து சொல்லியிருக்காரு. சோ இந்த ஒரு ரீசனாலே மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டேபிளா ஏத்தி வச்சிருக்காங்க. இதை தாண்டி IT செக்டர் வந்து முந்தா நேத்து மார்க்கெட்ல வந்து விழுந்திருக்கும், நேத்து மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏறி இருக்கும். இதுக்கு பின்னாடி இருக்க ரீசனுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இந்த கம்பெனிக்கு பிளஸ் பாயிண்டா அமையும் அப்படின்ற ரீசனால ஏத்திருக்காங்க. சோ அதாவது இந்த ஃபெட்டோட ரேட் கட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு, கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு. முன்னாடி நாள் மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ண மாட்டாங்கன்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல அடிச்சாங்க. இப்போ வந்து கட் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏத்திருக்காங்க.
ஸோ எல்லாமே அந்த ரேட் கட்டை சுத்தி இருக்கிற விஷயமா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் யூஎஸ்ல வர அந்த ஜாப் லேபர் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அண்ட் தென் இங்க இன்ஃபிளேஷன் டேட்டா வந்து வரணும். இது எல்லாமே பொறுத்து இங்க ஐடி செக்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஏறும் இறங்கும். ஸோ அது ஆனால் அந்த அஃபிஷியல் நம்பர்ஸ் வர வரைக்குமே அது வந்து ப்ரெடிக்ஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றி இறக்கிட்டு இருப்பாங்க. நேற்று மார்க்கெட் அதிகமாக ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ்ல வந்து சவுத் இந்தியன் பேங்க்குமே உள்ள வந்து இருக்கு. ஒரு 16 கோடி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதாவது வாங்கி வித்துருக்காங்க. ஸோ இது இப்போ எல்லாமே பின்னாடி இருக்க ரீசனா தான் வந்து இருக்கு. இந்த சவுத் இந்தியன் பேங்க் ஏறதுக்காக இருந்தாலும் சரி, அண்ட் சென்செக்ஸ் ஏறதுக்காக இருந்தாலும் ரீசனா இருந்தாலும் சரி. டிசிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எம்ப்ளாயி எல்லாரையும் இந்த லே ஆஃப் வந்து பண்றது இன்னும் வந்து பிரச்சனை போய்கிட்டே தான் வந்திருக்கு. ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா மும்பை பேஸ்ட் ஒரு எம்ப்ளாயி 29 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஐடி சர்வீஸ்ல இருக்காரு. டிசிஎஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 14 வருஷம் சர்வீஸ் வந்து பண்ணிருக்காரு. நீங்களே வந்து வெளியே போயிடுங்க, இல்ல அப்படின்னா நாங்களே டெர்மினேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி டெர்மினேஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த செவரன்ஸ் பேன்றது கிடைக்காது. ஒருவேளை நாங்களே செவரன்ஸ் பே தரோம் அப்படின்னா 10 மந்த்ஸ்க்கான செவரன்ஸ் பே தான் வந்து தரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் டிசிஎஸ் வந்து கிளைம் பண்ணுது இங்க 10 இயர்ஸ்க்கு மேல ஒரு எம்ப்ளாய் இருக்காங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கான செவரன்ஸ் பே கொடுத்து வெளியே அனுப்புறதா பிளான் வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படிதான் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே ரிப்போர்ட்ல சொன்னாங்க. பட் ஆனா இங்க எல்லாரும் நியூஸ்ல பதிவு பண்ண போறது 10 மாசத்துக்கான செவரன்ஸ் பே தரோம், இல்ல அப்படின்னா நாங்களே வந்து உங்களை வெளியே அனுப்பிச்சிரும் அப்படின்ற மாதிரியான நோட்ல தான் டிசிஎஸ் சைடு வந்து போயிட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. அந்த நீங்க பூனேலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லேபர் கமிஷனும் வந்து இவங்க ஆர்டர்லாம் வந்து போட்டிருந்தாங்கல்ல. சோ அதுல என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2500 பேர் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் வந்து எடுத்திருக்கீங்க. சோ இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஸ்ட்ராங்கான ரீசனும் வந்து சொல்லுங்க. அந்த நீங்க எவ்வளவு வந்து செவரன்ஸ் பே வந்து தர போறீங்க, ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க, இங்க செவரன்ஸ் பே வந்து பாத்தீங்கன்னா வெளியே அனுப்பிச்ச எல்லாருக்கும் எவ்வளவுதான் கொடுத்துருக்கீங்க அந்த டேட்டா வந்து கொடுங்க. ஏன் அப்படின்னா நீங்க நிறைய பேருக்கு வந்து தரவே இல்லை. சோ எல்லாருக்கும் செவரன்ஸ் பே தரதா சொல்லி நீங்க கிளைம் பண்ண அமௌண்ட்டே நீங்க வந்து தராம தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்காங்க. இந்த மாதிரி டிசிஎஸ் எம்ப்ளாயிஸ் நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா டிசிஎஸ் பத்தி எழுதி இருக்காங்க. சோ அது எல்லாமே நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே இந்த ஏஐ டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ அது மெயினா டிசிஎஸ் கம்பெனில நல்லாவே தெரியுது. அசோக் லேலண்ட் நிறுவனம் வந்து கத்தார்ல எக்ஸ்பெண்ட் ஆக போறாங்க. அதுக்கான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. இங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வைக்கிறாங்க அப்படின்னா ஏஐ ஃபுட்டாயம் குரூப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ இந்த குரூப் கூட சேர்ந்து இவங்க பார்ட்னர்ஷிப் வச்சு கத்தார்ல வந்து லான்ச் ஆக போறாங்க. ஸோ இதுல இந்த சவுதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கா இருக்கட்டும், அண்ட் நீங்க காலேஜஸ், அண்ட் நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க், இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது. அந்த இதுல என்னென்னலாம் லான்ச் வந்து பண்ண போறாங்க அப்படின்னா ப்ராடக்ட் லான்ச் வந்து பார்க்கும்போது ஃபால்கான் பஸ், ஒஸ்டர் பஸ், பாஸ் ட்ரக், அப்புறம் புது எலக்ட்ரிக்கல் பஸ், அந்த நீங்க லைட் வெயிட் கமர்ஷியல் வெஹிக்கிளையும் வந்து பார்த்தோன்னா லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது எல்லாமே சவுதியில வந்து லான்ச் பண்ண போறாங்க. இந்த ஏஐ ஃபுட்டாயம் குரூப் கூட அந்த பார்ட்னர்ஷிப்ல வச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஸ்ட்ராங்கான பிரசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ இங்க ஆஃப்டர் சேல்ஸ்க்கு அப்புறமா இங்க சர்வீசஸ் பண்றதுக்கு அந்த மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு இந்த குரூப் வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த இவங்களால ஈஸியால வந்து பார்த்தீங்கன்னா என்லார்ஜும் ஆக முடியும். ஸோ இது எல்லாமே இந்த அசோக் லேலண்ட் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த ஷேரை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து பிஇ வந்து 26 வந்து இருக்கு. இங்க 100 ரூபாய்க்கு கிட்ட அந்த ஷேர் போச்சு அப்படின்னும் போது ஒரு 18 பிஇ வந்து இருக்கும். அந்த டைம்ல கன்சிடர் பண்ணலாம். இல்ல அப்படின்னா 20 பிஇ வருதுன்னும் போது கூட கன்சிடர் பண்ணலாம். இந்த பிரைஸ்க்கு கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. அதனால வெயிட் பண்ணியா பார்ப்போம். வாரி எனர்ஜிஸ் கம்பெனில வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்கம் டாக்ஸ் ஆபீசர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இங்க இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்ச ரீசனால இங்க மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரி எனர்ஜிஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இதே நிறுவனத்துக்கு கூட இருக்க இந்த வாரி டெக்னாலஜிஸ் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரி ரினியூவபிள் டெக்னாலஜிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வாரி எனர்ஜிஸ்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வாரி எனர்ஜிஸ் நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் தேவைப்படுதோ, அதாவது அவங்க என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் கேட்கறாங்க எல்லாமே தரதுக்கு நாங்க ரெடி அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. நாங்க கிளியரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இது ஒரு இன்வெஸ்டிகேஷனா இருக்கு, அதுக்கு நாங்க சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன் வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன ரீசனால வந்து ஓவரா பயப்படுறாங்க அப்படின்னா ஏற்கனவே எங்க பேரலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூஎஸ்ல இவங்களோட பிளான்ட் வந்து இருக்கு, அங்க அவங்களோட கம்பெனி ஆஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ அங்கேயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் வந்து பண்றாங்க. ஸோ பேரலா யூஎஸ்லயே வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு, இங்கேயுமே வந்து இந்தியால அந்த இன்வெஸ்டிகேஷன் வந்து போயிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ரீசன் கம்பைன் பண்ணி தான் ஒருவேளை என்ன தப்பா நடத்திருப்பாங்களோ இல்ல என்ன தப்பான மணி வந்து உள்ள இன்வால்வ் இருக்கும் அப்படின்ற ரீசனால மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து இறக்கிருக்காங்க. இன்வெஸ்டர் சென்டிமெண்ட் கொஞ்சம் வீக்கா இருக்கு. க்ரோ வந்து இத்தனை நாளா ஏறிக்கிட்டே இருந்தது, நேத்து வந்து 10% கீழே வந்து பார்த்தா டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து நம்ம சொன்னதே தான், ஃபண்டமெண்டல் எதுவும் மேட்ச் ஆகல. ஸோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட்ல வந்து இறக்கிருக்காங்க. அந்த நிறைய ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இங்க ஷார்ட் அடிச்ச அமௌண்ட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 49 கோடி ஷேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. பட் ஆனா ஆக்சுவலா டெலிவரி ட்ரேட்ல வந்து இருந்த டிமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கோடி ஷேர்ஸ் தான் வந்து இருக்கு. ஸோ இங்க டிமாண்ட் கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஆகல. அதனால டப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல ஷேர் இறங்கிருச்சு. ஸோ இங்க ட்ரேடர்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா உள்ள இன்வால்மெண்ட் ஆகி இந்த மார்க்கெட்ல இந்த ஷேர் வந்து ஏத்திருந்தாங்க. ஆஸ் இன்வெஸ்டரா நம்ம லாங் டர்ம்ல வந்து பார்க்கும்போது இந்த கம்பெனியை நம்ம பெட்டரான பிரைஸ்ல கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து பெட்டரான ஒரு ஆப்ஷனா வந்து இருக்கும். நம்ம இந்த வாலட்டிலிட்டி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா மெயின்டைன் பண்ணி போறதுக்கு. ஸோ இப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து இந்த கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வரப்போது, அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். அண்ட் தென் அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த வேல்யூஷன்ஸ் எல்லாமே இப்போதைக்கு ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. வேல்யூஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சதா தான் வந்து இருக்கு. ஸோ இறங்கும் போது நம்ம என்ன எதுனா கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். பஜாஜ் ஆட்டோ KTMல வந்து அவங்களோட அக்விசிஷன் வந்து கம்ப்ளீட்டா வந்து பண்ண போறாங்க.
ஸோ கம்ப்ளீட்டா மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூசியேஷன் வந்து பண்ண போறாங்க. ஸோ இது அக்யூசியேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இங்க பஜாஜ் ஆட்டோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்சிடரிஸ் வந்து இருக்கும். அதாவது நிறைய சப்சிடரிஸ் வந்து இருக்கும். மெயினா இருக்கிறது 2 வந்து இருக்கும். அதுல ஒன்னு வந்து பஜாஜ் ஆட்டோ இன்டர்நேஷனல் ஹோல்டிங்ஸ் ஏஜின்னு சொல்லுவாங்க. இன்னொரு சப்சிடரிஸ் வந்து பஜாஜ் மொபிலிட்டி ஏஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா தான் இந்த கேடிஎம் ஷேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் இந்த கம்பெனியோட ஸ்டேக் வாங்கின ரீசன்னால கேடிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கலாம். அந்த அளவுக்கு ஸ்டேக் வந்து பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட அதிகமா இருக்கு. ஸோ இப்போ கண்ட்ரோலிங் ஓனராகவே இங்க பஜாஜ் ஆட்டோ நிறுவனம் வந்து கேடிஎம்ல வந்து வந்துட்டாங்க. சோ இது வந்து ஒரு பெரிய அப்டேட்டா தான் இருக்கு பஜாஜ் ஆட்டோ நிறுவனத்துக்கு. எவ்வளவு அமௌண்ட் கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 7765 கோடி ரூபாய் கொடுத்து இந்த டீல் வந்து முடிச்சிருக்காங்க. சோ இது ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. ட்ராய் வந்து ஒரு டெஸ்ட் வந்து நடத்துறாங்க பிஎஸ்என்எல் டெஸ்ட் நடத்தும் போது அவங்க என்ன ரிப்போர்ட் சொல்றாங்க அப்படின்னா இங்க வந்து 1.3 லட்சம் செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்க செல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வீக்கா தான் வந்து இருக்கு. அதனால 35 டிபிஎம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்க ரிசீவ் ஆகுது உங்களுக்கு சிக்னல்ன்றது. ஆக்சுவலா இங்க ரெக்வயர்டு டிபிஎம் வந்து பார்க்கும்போது 45 46 டிபிஎம் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுது. பட் ஆனா பிஎஸ்என்எல் இங்க கிடைக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 35 டிபிஎம் தான் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஒரு ரீசனால இங்க கால்ஸ் அதிகமா பேசுறாங்க அப்படின்னா அதோட சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா போரா வந்து இருக்கும். அந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமா இந்த ஸ்பீடு வந்து இருக்காது. ஸோ இந்த மாதிரி இங்க டேட்டா இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கிடைக்கிற அந்த கவரேஜ் இஷ்யூ வந்து ஃபோன் கால் பேசுறீங்க அது கட் ஆகுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது அப்படின்ற மாதிரி ட்ராய் வந்து ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. அந்த இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிசிஎஸ் கிட்டையும் தேஜஸ் நெட்வொர்க் கிட்டையும் இதை வந்து சரி பண்ண சொல்லி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு டிசிஎஸ் தேஜஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்க என்ன லெவல் வந்து மெயின்டைன் பண்ண சொல்றீங்களோ அது எல்லாமே இங்க கரெக்டா தான் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க டிசிஎஸ் தேஜஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸ்மாலான நம்பர் ஆஃப் செல்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி ரெடியூஸ்டு பவரா வந்து இருக்கு. அதை நாங்க வந்து சரிப்படுத்திடுவோம். பட் ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த 1.32 lakhs செல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை வந்து திரும்ப ஃபிக்ஸ் பண்றதுக்கான பிளான் வந்து இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பிஎஸ்என்எல் நெட்வொர்க் வீக்கா இருக்கு அப்படின்னும் போது இங்க தேஜஸ் நெட்வொர்க் அது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடியா தான் வந்து இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசனால தான் ஷேர் வந்து பாத்தீங்கன்னா இறங்கிக்கிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இன்னுமே இந்த கம்பெனி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும். ஸோ அதனால வெயிட் பண்ணியே பார்ப்போம். எக்ஸைட் நிறுவனத்தோட கோர் பிசினஸ் ஆன லெட் ஆசிட் பேட்டரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப டிமாண்ட் வந்து வீக்கா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க ரீப்ளேஸ்மெண்ட்காக வர இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸா வந்து இருக்கட்டும் இல்ல அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸா வந்து இருக்கட்டும் இல்ல அப்படின்னா ஹோம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ற இந்த யூபிஎஸ் வந்து இருக்கட்டும் இவங்க யாருமே வந்து இந்த பேட்டரிஸ் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வந்து பண்ண மாட்டாங்க. என்ன ரீசனா அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி டிரான்சிஷன் வந்து நடந்துச்சு. ஸோ இதுல வந்து கொஞ்சம் பிரைஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. அந்த டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்மி பண்ணிருக்காங்க. ஸோ அதனால இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் கம்மியா கிடைக்கும் அப்படின்ற ரீசனால எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பேட்டரிஸ் யாரும் புதுசா வந்து வாங்கல. ஸோ இதனால இவங்களோட கோர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரச்சனையில வந்து இருக்கு. இதை தாண்டியுமே இந்த கம்பெனியோட மார்ஜின்ஸ் வந்து அடி வாங்குது. அண்ட் தென் இந்த சீசனல் சேஞ்ச்னால இங்க யாரும் பேட்டரிஸ் வந்து வாங்காத ரீசனால இவங்களோட இன்வென்டரி ஸ்பேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பழைய பேட்டரிஸ் குமிக்கப்பட்டிருக்கு. அதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும். இப்போ புது பேட்டரிஸை தயார் பண்றதையும் வந்து பாத்தீங்கன்னா நிறுத்தி வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நெகட்டிவான கன்சர்ன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் சுத்தி போயிட்டு இருக்கு. இது கூடவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு காம்படிஷன் வந்து அதிகமாகிட்டே போயிட்டே இருக்கு. இங்க ரிலையன்ஸ் வந்து உள்ள வந்துட்டாங்க. அண்ட் தென் கூட ஆடானா ஓலா எலக்ட்ரிக், சுசுகி, டாடா சன்ஸ் அண்ட் தென் ஜிண்டால் இந்த மாதிரி நிறைய நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா உள்ள பேட்டரியில தயாரிக்கிறதுக்கு வந்து இறங்கிட்டாங்க. ஸோ இவங்க என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஸோ இது லெட் ஆசிட்லயே அந்த வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு லித்தியம் அயன்ல வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுல வந்து அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. 6500 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போதான்னு சொல்லியிருக்காங்க. இதுல 3900 கோடி ரூபாய் ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டதா சொல்றாங்க. மீதி இருக்கிறது ஒரு 2000 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ அதையும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. சோ லித்தியம் அயன்ல எக்ஸ்பெண்ட் ஆகிற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ இப்போதைக்கு லெட் ஆசிட் பேட்டரிஸோட அந்த கோர் பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா இங்க பிரச்சனையில தான் வந்து இருக்கு எக்ஸைட் கம்பெனிக்கு. சோ இப்ப இருக்க வேல்யூஷன் வந்து ரீசனபிளா இருந்தாலும் இங்க வந்து அட்ராக்டிவா வந்து பாத்தீங்கன்னா இல்ல. சோ அந்த ஒரு ரீசனா நம்ம வந்து வெயிட் பண்ணியே பார்ப்போம். அமராஜா வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வந்து பாத்தீங்கன்னா சூப்பராவே பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து என்ன கன்சிடர் பண்ணி பார்ப்போம். செபி இன்வெஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு வான் வந்து பண்றாங்க. அதுலயும் மெயினா பாண்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போற எல்லாருக்குமே வான் வந்து பண்றாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஆன்லைன்ல நீங்க எதனா பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர்டான்னு சொல்லி பார்த்து சூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படின்னா இங்க ரெஜிஸ்டரே பண்ணாத நிறைய பாண்ட் பிளாட்ஃபார்ம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க மார்க்கெட்ல வந்து இருக்கு. இங்க டோட்டலா வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 பேர் தான் எங்ககிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இருக்கிற ஆன்லைன் இங்க பாண்ட் பிளாட்ஃபார்மே வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 பேர் தான் ரெஜிஸ்டர்டா வந்து இருக்காங்க. மீதி இருக்கிற எல்லாருமே அன்ரெஜிஸ்டர்டா தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே நாங்க வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஏற்கனவே அந்த கம்பெனிஸ் எல்லாருக்குமே ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி. ஸோ இன்னும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாம தான் இருக்காங்க. நீங்க யாரும் போய் அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிடாதீங்க. அதுக்கு பின்னாடி நாங்க இல்லை அப்படின்ற மாதிரி வந்து இங்கே ஒரு வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இந்தியாவில் நம்ம டோட்டலா வந்து பார்த்தோம் அப்படின்னா 18 பேர் தான் ரெஜிஸ்டரான பாண்ட் பிளாட்ஃபார்மா வந்து இருக்காங்க. ஸோ அதில் தான் நம்ம ஏதோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி ஆகணும். அதை தாண்டி வேற எங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி செபி சைட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுமே இந்த சேனல்ல இருக்க நிறைய பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பாண்ட் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்ற கேள்வி வந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஆன்லைன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரி ஆப் எதனா வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதையுமே வந்து அடுத்த மந்த்ல வந்து நம்ம டிஸ்க்ளோஸ் வந்து பண்ணிடுவோம். அடுத்த மந்த்ல முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாண்ட் பிளாட்ஃபார்ம்ல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்னென்ன கிரைட்டீரியாலாம் பார்க்கணும். என்ன ரீசனால அப்படின்னா எங்க அன்ரிஜிஸ்டர்டான பிளாட்ஃபார்ம் வந்து நிறைய வந்து இருக்கு. ஸோ எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஸோ அதுக்கான ப்ராசஸ் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.